நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மயக்கமா தயக்கமா மனசிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஸ்ரீஹரி, வாவ், கலக்கிட்டப்பா. கிரேட் கிரேட். நீ ஸ்ரீஹரியா கானாரியா? இந்த சரக்கடிக்கெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து அந்த கானா சிங்கர்ஸ் எப்படி பாடுவாங்களோ அது அந்த ஸ்லாங் அப்படியே பண்ணிங்க. அதான் முக்கியம் அந்த கானா சாங்கில். ஆக்சுவலாக வந்து அந்த கானா பாட்டை வந்து டான்ஸ் ஆடினே பாடுறது கஷ்டம்தான். கலக்கிட்டீங்க. ஏன்னா கானா பாட்டை கேட்டு மற்றவங்க தான் டான்ஸ் ஆடுவாங்க. நீங்களும் ஆடின்னு பாடுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். பட் கலக்கிட்டீங்க. கிரேட் கிரேட் ஸ்ரீஹரி, கிரேட் ஜாப். கிரேட். இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் வந்து நினைவுக்கு வருது. இந்த சாங் வந்து உண்மையாக பாடுறது வந்து கானா பழனி அவர் பாடினார். ரெக்கார்டிங்லாம் பாடி முடிச்சிட்ட பிறகு ஃபுல்லாக கேட்கும்போது, தம்பி ஒரு சின்ன ஐடியா வந்தது எனக்கு. சொல்லுங்கண்ணே, நம்ம இந்த சாங்கை நான் அப்படியே ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் பாடி காட்டுவான்னாரு. எப்படி பாடுவார் எனக்குள்ள ஒரு சின்ன கெஸிங். அவர் ரூம் அந்த வாய்ஸ் ரூம் போகிறதுக்குள்ளே மாம்பழம் விற்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ளே என்னம்மா அப்படி தான் பாடுவார் நான் நினச்சிருந்தேன். ஆனால் கலக்கிட்டார். அந்த லாஸ்ட் பள்ளியில் தான் பாடியிருப்பார். 1 2 3 4 மாம்பழம் விற்கிற கண்ணம்மாம்ஸ், மாம்பழம் விற்கிற கண்ணம்மாம்ஸ் உன் மனசுக்குள்ள என்ன மாம்ஸ், யாரு மேல கண்ணம்மாம்ஸ் உன் எவரை கட்டிக்க சம்மதம் மாம்ஸ், யாரு மேல கண்ணம்மாம்ஸ் நீ எவரை கட்டிக்க சம்மதமா. ஸோ இது வெஸ்டர்ன் அவருக்கு. அப்புறம் ரொம்ப நேரமாக அவர் பாடி முடிச்சிட்டாரு. அப்புறம் அண்ணன் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா அண்ணாரு, நீங்கள் ஏதோ வெஸ்டர்னாக பாடுறீங்க. என்னப்பா உயிரை கொடுத்து பாடினேன், எப்போ பாடினீங்க, இது இப்போ பாடினே என்னப்பா, அதான் மாம்பழம் விற்கிற கண்ணம்மாம்ஸ். ஓ இதான் வெஸ்டர்ன், ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர். நான் அப்படியே கிளாப் பண்ணிட்டேன். ஸ்ரீஹரி ரொம்ப நல்லா பாடினீங்க. கம்போஸ் பண்ண ஸ்ரீகாந்தே சொல்லியாச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. எனக்கும் ரொம்ப பிடிச்சது ஸ்ரீஹரி. ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீஹரி,
ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய பாட்டு எடுத்து இந்த மேடையில் நீ பாடி அவரை வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு நல்ல அதாவது ஒரு பவருள்ள கம்போசர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். எப்படிப்பட்ட சாங்ஸ் அது ஆனா எப்பவும் ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க. ஆமாம், தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் மேம். சூப்பராக பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டச்சஸ் எல்லாம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. இன்வால்வ் ஆகி பாடிட்டு இருக்க டே பை டே. காட் பிளஸ். நான் பாஸ் டியரே ஏரியாவில் என்ன ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. கிடையாது. കഴിഞ്ഞ പ്രോബ്ലം കഴിഞ്ഞു പോയി முடிஞ்சது. முடிஞ்சு ஓகே. ரொம்ப കഴിഞ്ഞோ டாக்டர்கிட்ட போய் ஓகே சரி. இப்போ ஏரியாவில் பிரச்சனைனா தயவு செஞ்சு இந்த ஆளை கூப்பிட்றாத, இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும் சரியா? அதனால பிரச்சனை எல்லாம் போய் உட்காந்துக்க போ.